யுகேஷ், நான் இவ்வளோ நாள் உன்னை அடிச்சிருப்பேன், உதச்சிருப்பேன், திட்டிருப்பேன். ஆனால் இப்போது ஒரு அம்மா சாணத்துலேருந்து சொல்கிறேன், இந்த பப்ளிக் எக்ஸாம் தான் உன் லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ அதனால் இப்போதைக்கு படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. சரிங்க மிஸ். பவாவை எக்ஸாமில் பார்த்தனா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காது. அது உனக்கும் நல்லதில்லை, அவளுக்கும் நல்லதில்லை. சரியா? அது சரி. பெல் அடிச்சிச்சா? நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். வேறு எதனா டவுட்னா கூட கேட்டு தெரிஞ்சுக்க. கண்டிப்பாக மிஸ். சரியா? நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்லிட்டேன். இவெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என் நிலமாயிருச்சு. சரி, என்ன பண்ணுறது? அடே மிஸ் என்னடா சொன்னாங்க? ஒன்றும் இல்லைடா. ஏய் என்னடா, ஃப்ரெண்டு தானே நான், என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? சொல்லுடா. இப்போதைக்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேணான்னு பிரின்ஸிபல் சொல்லிட்டாரான். அதனால் நீ ஃபுல்லாக ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கடா மிஸ்ஸு. என்ன திடீர்னு நல்ல ஆயிட்டாளுங்க இவளுங்க? ஜெய், ஏன்டா? அதுக்கு இல்லைடா, யாருக்குமே இந்த மாதிரிலாம் நடக்காது. அதான் உனக்கு நடக்குதுன்னு பார்த்தேன். சரிடா, சாரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கா, அது எது படிப்போம் வாடா. நேரம் சரி கொடு.